வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 33. ரிச்சர்ட் தன்னை சந்திக்க வருவதாக சொன்னதிலிருந்தே தனக்குள் பெரும் குழப்பத்தில் இருந்தாள் செந்துஜா. தாங்கள் அவனிடம் பெண் கேட்டு செல்ல முடிவெடுத்திருப்பது போல் அவனும் தன் தங்கைக்காகத்தான் என்னிடம் பேச வருகிறானா, அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா? தனிமையில் சந்திக்க வேண்டும் என்றாள். கடவுளே, கருணின் மனம் போலவே அவன் வாழ்க்கை அமைய வேண்டும். வீட்டில் அனைவருக்குமே அவரவர் விருப்பம் போல் இல்வாழ்க்கை அமைந்து விட்டது. அதுபோல அவனுக்கும் அமைந்தால்தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் என பெருமூச்சு விட்டாள். என்னடாமா, புது பில்டிங்க்கு இன்டீரியர் டிசைன் தேர்ந்தெடுப்பது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு என்றபடி தன் வழக்கமான மெல்லிய முறுவலுடன் அவளுக்கெதிரே உள்ள நாற்காலியில் வந்து அமர்ந்தான் சித்தார்த். என நிமிர்ந்தவள் கணவனை கண்டதும் சோப்பையாக புன்னகைத்தாள். என்ன, வந்த பார்ட்டிக்கு பிளாட் ஓகேவாமா? என்ன சொன்னாங்க? ஓகே ஆயிடுச்சுடா. அவங்களுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட் ரொம்பவும் பிடிச்சிடுச்சு. மீதி 2 தான் இருக்குது. அதனால உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. தருண் அங்கேயே இருந்து மத்த ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்கான். எப்படியும் இன்னும் ஒரு 4 மாசத்துல எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும். இந்த மாசத்துக்குள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வேலை முடிஞ்சிட்டதுன்னா இதை முழுமையா கவனிக்க வசதியா இருக்கும். எல்லாம் முடிச்சிடலாம். இப்ப கூட அது தொடர்பான வேலைகளை தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்று சிந்து நிறுத்த, அதுக்குள்ள என்னாச்சு என விசாரித்தான் சித்து. ரிச்சர்ட் என்ன பாக்கணும்னு போன் பண்ணிருந்தான். என்ன, ரொம்பவும் வசதியா போயிடுச்சு போ. அப்படியே நம்ம விஷயத்தையும் பேசிடலாம் என்றான் இவன் குதூகலமாக. அவன் எது தொடர்பா பேச வரான்றதே தெரியல. அதுக்குள்ள எப்படி திருமண பேச்சு எடுக்க முடியும்? ஏன் முடியாது? அவன் பேச வேண்டியதை பேசி முடிச்சதும் நாம பேச வேண்டியதா? அவன் என்ன தனியா சந்திக்கணும்னு சொல்றான். என்ன, எதுக்காக தெரியல. அதான் குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? தனிமை இல்லைன்னா நிச்சயம் பிசினஸ் சம்பந்தமா எதுவும் இருக்காது. அநேகமா திருமண தொடர்பா தான் எதுவும் இருக்கும் என்று சித்து ஆரோடம் சொல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு என்றாள் சிந்து ஒருவித கவலையுடன். ஆஹா, ஆரம்பிச்சிட்டாடா என நகைத்தபடி எழுந்தவன் மேஜை மீது கையூன்றி அவள் முகத்தை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்து, இங்க பார் மிஸ்ஸஸ் சித்தார்த், இன்னமும் உன் கணவன் உன் பிள்ளைகள்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தலைக்குள்ள போட்டு மூளைய குடையாம உன் பேத்தி பாஷையில ஃப்ரீயா விடுமச்சி என்று கண்ணடித்தான். பளீர் என்று முறுவல் அரும்ப, தாத்தா பேத்திக்கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்க போல இருக்கு என்று இதழ் மலர்ந்தாள். அப்புறம் இன்றைய தலைமுறைக்கு நாம ஈடு கொடுக்க வேணாமா என்று குனிந்து அவள் நெற்றியை முட்டினான். ஓ, ரொம்ப நல்லா கொடுக்கலாமே என்று சிந்து சகஜ நிலைக்கு திரும்ப, மை பொண்டாட்டி இஸ் பேக் டு ஃபார்ம். இத்தனை வருஷத்துல பிசினஸ்ல எத்தனை டீலிங்க வெற்றிகரமா முடிச்சிருக்க. பர்சனல் லைஃப்னு வரும்போது மட்டும் ஏன் இந்த தடுமாற்றம்? சீர் அப் மை டார்லிங். ரிச்சர்ட் எது தொடர்பா பேச வந்தாலும் சரி, அத நீ நம்ம கருணோட திருமணத்துக்கு என மாற்றி பேசி முடிக்கிற, அவ்வளவுதான். ஓகே, டன் என்று அவள் கண்ணம் தட்டிவிட்டு அறையில் இருந்து வெளியேறினான். கணவன் கூறுவது சரிதானே? எனக்குள் ஏன் இந்த தடுமாற்றம்? சின்ன பையனே என்னிடம் பேச வேண்டும் என்று நேரடியாக தேடி வரும் பொழுது நானும் என் எண்ணத்தை அவனிடம் தெளிவாக பேசிவிட வேண்டும் என நிமிர்ந்து அமர்ந்தாள். வெகு நேரத்திற்கு காத்திருக்க வைக்காமல் அடுத்த 10வது நிமிடத்தில் ரிசப்ஷனிஸ்ட் எதிரே சிந்துவின் கேபினை விசாரித்துக் கொண்டிருந்தான் ரிச்சி. அவளுடைய வழிகாட்டுதலின்படி அறையை அடைந்தவன் கதவை நாசுக்காக தட்டி சிந்துவின் அனுமதியோடு உள்ளே நுழைந்தான். வாப்பா, உட்காரு என்று இன்முகமாக வரவேற்றவள் தன் மேஜைக்கு எதிரே உள்ள நாற்காலியை கை காண்பித்துவிட்டு குளிர்பானங்கள் அடங்கிய ட்ரேயை அவனிடம் நீட்டினாள். எங்கேயுமா ஆண்டி என்று முறுவளித்தபடி எடுத்தான் ரிச்சர்ட். எங்கன்னா என்ன, எங்களை பார்க்கன்னு வர்றவங்களுக்கு சும்மா விட முடியுமா என்றவாறு சின்ன நகையுடன் தன்னிடத்தில் அமர்ந்தாள் சிந்து. சுற்றிலும் பார்வையை ஓட்டியவன் பொதுவாக அவர்களுடைய கம்பெனியின் விவரங்களை விசாரித்து அறிந்து கொண்டிருந்தான். அருந்ததிக்காக என்று ஏதோ ஒரு வேகத்தில் கிளம்பி வந்து விட்டவனுக்கு சட்டென்று ஒரு தயக்கம் தோன்றியது. என்ன இருந்தாலும் நாம் பெண் வீடு, அதிலும் அவளுடைய விஷயத்தில் சின்ன பின்னடைவும் இருக்கிறது. நாம் காட்டும் வேகம் அவர்களுக்கு தேவையில்லாத சந்தேகங்கள் எதையும் கிளப்பிவிட்டு விடுமா?
என்கிற அச்சம் திடீரென்று உதிக்க அமைதியானான் நாயகன். தன்னிடம் பர்சனலாக பேச வேண்டும் என்று வந்தவன் தேவையில்லாத விஷயங்களை பேசிவிட்டு அமைதியாக இருக்கவும் சிந்துவே பேச்சை ஆரம்பித்தாள். என்ன ரிச்சர்ட், அவ்வளவு அவசரமா நேரம் கேட்டு கிளம்பி வந்துட்டு இப்ப அமைதியா இருக்கிற? எதுவும் பிரச்சனையா? என்னால முடியும்னா நிச்சயமா நான் உதவி பண்றேன். நீயும் எனக்கு கருண் போலதான், தயங்காம சொல்லு என்று ஊக்குவித்தாள். அவள் அவ்வாறு கூறியதும் அவர்கள் குடும்பத்தின் அந்யோன்யத்தை எண்ணி பார்த்து உள்ளுக்குள் ஏக்க பெருமூச்சு விட்டவன் லேசாக தொண்டையை செரும்பிவிட்டு பேச்சை துவக்கினான். அது ஆண்டி, அது அருந்ததி விஷயமாதான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். மனதில் உற்சாகம் தோன்ற அதை மறைத்தபடி, அருந்ததிக்கு எக்ஸாம்ஸ் நாளையோட முடியுது இல்லையா? அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க என சாதாரணமாக விசாரித்தாள். திருமணத்துக்கு தான் பாக்கலான்னு இருக்கேன் என ரிச்சி தயக்கத்துடன் இழுக்க, அப்போ அவளை எங்க கருணுக்கு தர முடியுமா என பட்டென்று கேட்டுவிட்டாள் சிந்து. ஆண்டி என மலர்ந்தவன், இதத்தான் நான் சொல்ல வந்துட்டு இவ்ளோ நேரமா தயங்கிட்டு இருந்தேன் என்று நிம்மதியாக முறுவளித்தான். நானும் அங்கிள் இது தொடர்பா நாளைக்கு உன்னை பார்க்க வரலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீயே வரவும் என்னவோ ஏதோன்னு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. ஆனா நேர்ல உன்னுடைய தயக்கத்தை பார்த்து விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நானே உன்கிட்ட எப்படா இந்த பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு மலைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் என தளர்வாய் தன் இருக்கையில் சாய்ந்தாள் பெண். நீங்க ஏன் ஆண்டி தயங்கணும்? பையனை பெத்தவங்கன்ற உரிமையோட பொண்ணு கேட்க உங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கே. அதுவும் கருண் உங்களை விடாம விரட்டிக்கிட்டே இருந்திருக்கணுமே என்றான் கண்கள் கேலியில் மின்ன. ஆமா, அன்னைக்கு அவளை ஆசிரமத்துல பாத்துட்டு வந்ததுல இருந்தே அப்படித்தான். அவ எக்ஸாம்ஸ் முடியற வரை வாயை திறக்க கூடாதுன்னு அவனை அடக்கி வச்சிருக்கேன். ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அருந்ததி சொன்னாளா என்று ஆவலுடன் வினவினாள் சிந்துஜா. சிந்துவே முன்வந்து பெண் கேட்டதில் பெருமளவு நிம்மதியடைந்திருந்தவன் அவளுடைய கேள்வியில் லேசாக கவலையடைந்தான். நாம் இன்னும் அருந்ததியின் பெண்புலம் பற்றி இவர்களிடம் முழுமையாக சொல்லவில்லையே. மகனின் காதலுக்காக அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் அவளின் உண்மை நிலவரம் தெரிய வரும்பொழுது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் என தவிக்க ஆரம்பித்தான். இவன் முகம் ஏன் இப்படி மாறிடுச்சு? அதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன என்று சிந்தித்தவளுக்கு அன்று அண்ணன் தங்கையின் பெயரை கேட்டுதான் குழம்பியது நினைவிற்கு வந்தது. முதலில் அவனை தெளிவுபடுத்தி நிம்மதியடைய செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவசரமாக பேச ஆரம்பித்தாள் சிந்து. ரிச்சர்ட், இன்னும் என்ன? எதுக்காக இவ்வளவு கவலை? நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே. குடும்பம் அது இதுன்னு ஏதாவது குழப்பம் இருந்தா இப்பவே தெளிவா பேசிடு. ஆனா உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ எந்த விஷயத்த மனசுல போட்டு குழப்பிட்டு இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அத அருந்ததிய தான் விரும்புறதா கருண் சொன்னானோ அன்னைக்கே அவதான் எங்க வீட்டு சின்ன மருமகன்னு நாங்க எல்லாரும் முடிவெடுத்துட்டோம். சோ டோன்ட் வரி, எந்த டென்ஷனும் இல்லாம உன் மனபாரத்தை என்கிட்ட சொல்லு என்று பெரியவளாக அவனை ஆறுதல் படுத்தினாள். அருந்ததியை தன் தங்கையாக ஏற்ற நாள் முதலாக ஒரு அண்ணனாக அவளின் திருமண வாழ்க்கையை நினைத்து அத்தனை வருடங்களாக அவன் அனுபவித்த கவலைகள் அனைத்தும் நொடியில் விடைபெற்று ஓடவும் அவனுக்குள் அடைப்பட்டிருந்த உணர்வுகளும் வெடித்து கிளம்பியது. வாய் திறந்து எதுவும் பேச இயலாமல் கண்கள் கலங்க உணர்வு பிழம்பாக அமர்ந்திருந்தவனை கண்டு திகைத்த சிந்து வேகமாக எழுந்து அவன் அருகில் வந்தாள். ஏ, என்ன பண்ணி என்று அவன் தோளை தொட்டதுதான் தாமதம். சட்டென்று அவள் கரத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு நெகிழ்ச்சியுடன் பேசினான் அவன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மனசுல இருந்த பெரிய பாரம் விலகி இப்போதான் லேசா இருக்கு என்றான் நிறைவாக. தட்ஸ் குட் என முறுவளித்தவள். சரி சொல்லு, அருந்ததியை எப்படி உனக்கு தெரியும்? ஒத்த பிள்ளையான உனக்கு அவ எப்படி தங்கச்சியானா என்று விசாரித்தாள். இத நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன். அன்னைக்கு வீட்டுல நான் வாய் விட்டப்பவே எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். அங்கிள் தடுக்காம விட்டிருந்தா கருண் அப்பவே என்ன நோண்டி நொங்க எடுத்திருப்பான் என்று நகைத்தான் ரிச்சர்ட். அவனை கனிவுடன் நோக்கிய சிந்து, அவன் பிறந்ததுல இருந்தே எந்த கவலையும் தெரியாம வளர்ந்தவன். மத்தவங்க சூழ்நிலையில இருந்து எதையும் யோசிச்சு பார்க்க தெரியாது. தனக்கு வேணுங்கிற பதில் உடனே கிடைக்கணும்னுதான் வேகமா இருப்பான். மத்தபடி ரொம்பவும் நல்ல பையன். நீ தைரியமா அருந்ததிய கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்று கண் சுமிட்டினாள். எனக்கு முதல் நாளே அவனுடைய குணாதிசயங்கள் ரொம்ப பிடிச்சிடுச்சு ஆண்டி. அவன் இருக்கிற இடம் எந்நேரமும் கலகலப்பா தான் இருக்கு. இப்படிப்பட்டவனோட அருந்ததி வாழ்ந்தாதான் அவ வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
சிந்து பேச்சின்றி அமைதியாக புன்னகைக்க நெற்றியை சுருக்கியவன் அவளிடம் நிமிர்ந்து, ஆண்டி, அருந்ததியா உங்ககிட்ட விஷயம் சொன்னான்னு நீங்க கேட்டீங்களே, அவ எதுவும் என்கிட்ட சொல்லல. அதே போல எனக்கும் தன் மனசுல இருக்கத அவ என்கிட்ட சொல்லவும் மாட்டா என்றான் வேதனையுடன். எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் அவன் பேச்சை கவனமாக உள்வாங்க ஆரம்பித்தாள் சிந்துஜா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தான் வாழ்க்கையில தனக்கு திருமணன்றதே வேணான்னு மறுத்து என்கிட்ட கண்டனம் பெற்றுட்டு இருந்தவதான் அருந்ததி. ஆனா அப்படிப்பட்டவளோட முகத்துல கருணை சந்திச்ச முதல் நாள்ல இருந்து அப்படி ஒரு தேஜஸ். விழிகள்ல தனி ஒளியோட அவனை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ஆவலோட ஒண்ணு விடாம சொன்னான். அங்கிள் எனக்கு போன் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டப்போ அவளுக்காக தான் நான் வர தயங்கினேன். ஆனா அவளும் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா போகணும்னு வற்புறுத்தி என்னை ஆச்சரியத்துல ஆழ்த்தினா என்று தங்கையின் நினைவில் முகம் கனிய புன்னகைத்தான் ரிச்சர்ட். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.